மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய 2வது மனைவி நான் தான் அப்படின்னு ஜாய் கிறிசல்டா அவர்கள் பல மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருமே ஷாக்கா இருந்துச்சு. எப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இதை பத்தி ஓப்பன் அப் பண்ணுவாரு அப்படின்னு பலரும் காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல நேத்தி இன்ஸ்டாகிராம்ல ஜாய் கிறிசல்டா அவர்கள் எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத போர்ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுக்கு குங்குமம் வைக்கிற மாதிரியான ஒரு போட்டோவா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாலை மாத்திக்கிற ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகிடுச்சு, நாங்க இப்போ பேரண்ட்ஸா மாறிட்டோம், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது மாசம் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறதுனால அப்போ ஏற்கனவே இவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா, இப்போ இவ்வளோ லேட்டா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா இன்னுமே ஸ்ருதி அவங்களுடைய பயோல இருந்து ரங்கராஜ் அவர்களுடைய ஒய்ஃப் அப்படிங்கறத தான் வச்சிருக்காங்க. இன்னும் அதை அவங்க எடுக்கவே இல்லை. அப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய முதல் மனைவிய பிரியாமையே 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஏன் இதை பத்தி அவர் ஓப்பன் அப் பண்ணல? இந்த அளவு இவங்க ஓப்பனா தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்ருதி அவர்களும் சரி, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் சரி, இதை பத்தி எந்த ஒரு விஷயமும் சோஷியல் மீடியால ஒரு விளக்கம் கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு. ஆனா ஜாய் கிறிசல்டா அவர்கள் தான் 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரல் ஆகிட்டு இருக்கு.